வைத்த கல் இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளில் நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது என்னங்க? இதனுடைய அர்த்தம் ஏதாவது உங்களுக்கு புரியுதா? இந்த கல்லின் மேல் ஒரு 7 கண்களும் இருக்குதாம். 7 கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறதாம். அதான் 7 கண்ணு. கடவுளுக்கு 7 கண்ணு இருக்கா? ஆமென். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை அப்பொழுது அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அதுக்கு எத்தனை கண்ணு? 7 கண்களை உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த கண்கள் அனுப்பப்படுகிற 7 ஆவிகளேயாம். ஆமென். அதை வெளிப்படுத்தல் 4:5 வசனம். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு இருக்கிறது 7 கொம்புகள் 7 கண்கள். அந்த 7 கண்களும் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற 7 ஆவிகளேயாம் அப்படின்னு போட்டு. அல்லேலூயா. அப்போ அது உண்மை. கடவுளுக்கு நிச்சயமா 7 கண்ணு இருக்கு. ஒரு கண்ணு இல்ல, 2 கண்ணு இல்ல. எல்லாம் இங்க இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? கடவுளுக்கு எத்தனை கண்ணு இருக்கு? 7 கண்ணு இருக்குன்னு போடும். அதான் 7 என்பது எத்தனை? பூரணம், பரிபூரணத்தை காட்டுகிறது. மனுஷனுக்கு எத்தனை கண்ணு இருக்கு? அப்படியா? மனுஷனுக்கு எத்தனை கண்ணு இருக்கு சொல்லுங்க? 3 கண்ணா? ஒரு கண்ணு நமக்கு உள்ள இருக்குதா? மெத்திகன். மனுஷனுக்கு 4 கண்ணு இருக்கு. ஒரு கூட்டம் 6 கண்ணு இருக்குங்கிறது சொல்லுது. அது இல்லை. அது எப்படி சொல்றாங்கன்னா, ஆத்மாவுக்கு 2 கண்ணு, ஆவிக்கு 2 கண்ணு, சரீரத்துக்கு 2 கண்ணு அப்படிங்கிறாங்க. அல்ல, ஆவி ஆத்மா சேர்ந்தது ஒரு சரீரம். மனுஷனுக்கு 2 சரீரம் தான், 3 சரீரம் கிடையாது. ஆமென். ஆவி ஆத்மா சேர்ந்தது ஒரு சரீரம். ஆவி ஆத்மா எப்பயுமே பிரிக்க முடியாது. அது 2 ஒண்ணு. எல்லாம் இங்க கவனிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி ஆத்மா 2 ஒண்ணு. அது 2 சேர்ந்துதான் ஒரு சரீரம். அல்லேலூயா. சரீரத்துல நமக்கு 2 கண் இருக்கு. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாய் ஆகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். மனக்கண்ணை குருடாக்கினான் போட்டு. உலக மக்களுக்கு இந்த கண்ணு தெரியல. ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற கண்ணு உலக மக்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியாம நடக்கிறாங்க. எல்லாரும் இங்க இருக்கீங்களா? ஆமென். நமக்கு அந்த கண்கள் திறக்கப்பட்டதுனாலதான் கடவுள் யாருன்னு நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு சுவிசேஷத்தின் மகிமையான ஒளி அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் அவருடைய திட்டத்தின்படி சகல ஜாதிகளையும் கர்த்தர் அவருக்கு முன்குறித்த ஜனங்களை வச்சிருப்பார். அல்லேலூயா.
மனுஷனுக்கு எத்தனை கண்ணு? உள்ள இருக்கிற சரீரத்துக்கு ஒரு கண்ணு, 2 கண்ணு இருக்கு. ஒரு கண்ணு இல்ல, 2 கண்ணு இருக்கு. இப்ப எப்படி நமக்கு 2 கண்ணு இருக்குதோ அதே மாதிரி உள்ள இருக்கிற கண்ணுக்கு 2 கண்ணு இருக்கு. இயேசு மரித்து உயிர் தெழுந்தவன். இயேசு தான் நமக்கு ரோல் மாடல். இயேசு சரீரத்துல இருந்தாரு, கல்லறையில் வைக்கப்பட்டாச்சு. கல்லறையில வைத்து அடக்கம் பண்ணி அவர் சரீரம் கல்லறையில தான் இருக்கு. அவர் பாதாளத்துக்கு போயிட்டார். போயிட்டு எழுந்து வந்த பிற்பாடு அவர் சரீரத்தோடு தான் வெளியே வந்தாரு. ஆனா சரீரம் இல்லை. அங்க சரீரம் இல்லைன்னு கல்லறையில மரியாள், அங்க பேதுரு, யோவான் எல்லாம் போய் பார்த்துட்டு அவங்க சாட்சி கொடுக்கறாங்க, கர்த்தருடைய சரீரத்தை காணோம், இல்லை அப்படின்னா. அல்லேலூயா. சரீரத்துல தான் அவர் வந்தாரு. ஆனா சரீரம் அதுதான் வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 51ஆம் வசனம் என்ன சொல்லப்படுகிறது? 51. அது ஒரு ரகசியம். அது என்னது? ஒரு ரகசியம். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. எல்லாரும் சாக மாட்டாங்க. உள்ள இருக்கிற 2 கண்ணு திறந்துச்சுன்னா சாவு இல்ல. உனக்கு எனக்கு சாவு இல்ல. அல்லேலூயா. இது ஒரு ரகசியம். அதுக்கு அதான் மரக்கண் திறக்கப்பட்டவனுக்கு தான் அந்த ரகசியம் என்னன்னு தெரியும். அல்லேலூயா. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் எல்லாரும் சாகிறதில்லை, நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசிய காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே அல்லேலூயா எல்லாரும் ஒரு இமை பொழுது இப்படி சொட்டா வர போறது அந்த நிமிஷத்துல கண் மூடி திறக்கிறது தான் ஒரு இமை பொழுது. நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படும். அப்படின்னா இருக்கிற உருவமே மறு உருவம், வேற உருவமா மாறுவோம். அதான் மறு உருவமா மாறுவோம். சொல்லுங்க, நான் மறு ரூபம் ஆவேன். நான் மறு ரூபம் ஆவேன். எனக்குள்ளே ஆவி ஆத்மா சேர்ந்தது உள்ளான மனுஷன். உள்ளான மனுஷனை குறித்து நான் உங்களுக்கு ஒரு செய்தி எடுக்கணும். அது போனா அது ஒரு சப்ஜெக்ட். அல்லேலூயா. அப்ப உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் தான் உண்மையான சோதர மனுஷன். இந்த சரீரத்துல நம்ம இருக்கும் போது இந்த சரீரத்துல இந்த உலகத்தை தான் பார்க்க முடியும். மாம்சீக ரீதியில இந்த உலகத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். மேலான பரலோகம் ஒன்று இருக்கிறது, தெய்வீகம் ஒன்று இருக்கிறது. அந்த தெய்வீக ராஜ்யத்தை குறித்தோ அந்த தேவனை குறித்தோ பார்க்கிறதுக்கு உள்ளான மனுஷன்ல இருந்து தான் பார்க்க முடியும். அது இந்த சரீரத்தை விட்டு விலகும் போது அந்த உள்ளான மனுஷனுக்கு 2 கண் இருக்கும். அல்லேலூயா. அந்த கண்ணுல தான் கடவுளை பார்க்க முடியும். அல்லேலூயா. இயேசு கல்லறையில உயிர் தெழுந்து வந்துட்டாரு. எல்லாம் இங்க இருக்கீங்களா? கொஞ்சம் கவனமா பாருங்க. இயேசு உயிர் தெழுந்து வந்துட்டாரு. ஆனா சீசர்கள் முன்னால போறாங்க, அவங்க பார்க்கல. முன்னால யோவான் போறான், உள்ள கல்லறைக்குள்ள போகல. அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 2வது பேதுரு உள்ள வந்தவன், பின்னால பேதுரு வந்தவன் உள்ள போறான். அங்க அவரை வச்சு பொதிச்சு கட்டின அந்த துணி மட்டும் தான் கிடக்குது, சரீரம் இல்ல. 2 பேரும் திரும்பி வந்துட்டாங்க. ஆனா மரியாள் உள்ள போகல. உள்ள இருந்து வெளியே இருந்து உள்ள பாக்குறாங்க, சரீரம் இல்லைங்கிறத பார்த்துட்டு உள்ள போகாம அந்த இடத்துலதான் அங்க வாசப்படியிலே உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா அதே இடத்துலதான் இயேசு இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் பார்க்கல, யோவானு பேதுரு பார்க்கல. ஆனா இயேசு தன்னை வேலைக்காரர் போல தன் சரீரத்தை அவங்களுக்கு மரியாளுக்கு தோட்டக்காரன் போல காமிக்கிறாங்க. காமிச்ச பிற்பாடுதான் அவங்க சரீரத்தை பார்க்க முடியும். அப்ப அந்த காமிச்சா தான் பார்க்க முடியும். இந்த மாம்ச கண்ணுல காமிக்கலன்னா பார்க்க முடியாது. அப்ப அந்த கண்ணை பார்க்கிறதுக்கு, தெய்வத்தை பார்க்கிறதுக்கு ஒரு கண் இருக்குது. அதுதான் மனக்கண்ணு. அந்த கண்ணை இப்பயே நம்ம சுத்தமாக்கணுமா? இப்பயே சுத்தமாக்கணும். பைபிளை படிச்சு 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 இந்த கண்ணுல, இந்த மாம்ச கண்ணுல இந்த பைபிளை பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஆவிக்குரிய கண்ணுல கடவுளை பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, ஒரு சத்தம்
சத்தமே இல்ல பாருங்க. கடவுளை பார்க்கலாம்னு சொல்றேன், ஒரு சத்தமே காணோம். அல்லேலூயா. கடவுளை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆசை இல்லையா? அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க படிச்சு 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 பாத்தீங்கன்னா, கண்ணுல பாத்தீங்கன்னா உங்க உள்ள இருக்கிற அந்த 2 கண்ணு அப்படியே திறக்கப்படும். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அப்ப இந்த வேதத்தை பேசுகிற இந்த தேவனுடைய வார்த்தையாகிய சுவிசேஷத்தின் ஒளி, இது ஒரு ஒளிங்க. இது உலக மக்கள் அவிசுவாசிகளா இருக்குன்னா, உலக மக்கள் ரட்சிக்கப்படாத மக்களுக்கு அது என்னது இருக்கு, அவங்க இத கவனிக்க கூடாதபடிக்கு, இதை பார்க்க கூடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசானவன் அவருடைய கண்களை என்ன ஆச்சுறான், குருடாக்கினான். அல்லேலூயா. இது ஒரு ரகசியம். கண்கள் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். அல்லேலூயா. ஆனா 7 கண்களும் ஒரு கல்லு மேல பார்த்துட்டே இருக்குதான். சகரியான் புத்தகத்தை பாருங்க, 13ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை பாருங்க. இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல் இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களாய் வைக்கப்பட்டிருக்கிறது. 7 கண்களையும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதின் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 7 கண்ணும் அந்த கல்லை பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த கல் யார் ஆகும்? இந்த கல் யாருன்னு சொல்லுவாங்க. இந்த கல் யாரை குறிக்குது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏசப்பாவை சொல்லு. அல்லேலூயா. இன்னொரு தீர்க்கதரிசனம் இருக்குது பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசனம் 28ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் பாருங்க. 16. கர்த்தர் உரைக்கிறார், அஸ்திவாரமாகிய ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமாய் மூளைக்கல்லா இருக்கும். அந்த கல் யாருங்க? அல்லேலூயா. ஏங்க, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பிற்பாடுதான் பரீட்சை. அந்த சொல்லப்பட்டிருக்குது. இந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. சகரியா 3:9 படிங்க. அதுக்கு சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தினுடைய அக்கிரமத்தை ஒரே நாளில நீக்கி போடுவேன். அப்ப அதுக்கு சித்திர வேலை நடக்கணும். ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை வடிவமாக்கணும். அந்த வடிவமாக்குறது தான் சித்திர வேலை, சிற்பமாக்குறது. ஒரு கல்லை எடுத்து ஒரு சிற்பமாக்குறது, ஒரு உருவமாக்குறது. ஆனா இந்த வார்த்தையில இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் ஒரு பூரணமான ஒரு தெய்வமா மாத்துறதுக்கு அவரை அதுதான் சித்திர வேலை நடத்தப்படுகிறதுன்னு சொல்லப்பட்டது. அவரை செதுக்குறாங்கன்னு போட்டிருக்கு. செதுக்கி ஒரு மனுஷ உருவமா இருந்த இயேசு கிறிஸ்துவை தெய்வீக ரூபமாய் மாற்றுகிறார் கடவுள் பிதாவாகிய தேவன். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அது சித்திர வேலையை நிறைவேற்றி ஒரு கல்லின் மேல 7 கண்களும் பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்ப பிதாவாகிய தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. 7 கண்களும் அது மேல வைக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. 7 கண்ணும் பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆனா இன்னொரு வசனம் சொல்லுது, அவர் ஏற்கனவே பரீட்சிக்கப்பட்டுட்டாராம். அப்ப அந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவ சோதிச்சு அறிஞ்சிட்டாராம் பிதாவாகிய தேவன். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு.
கவனிங்கயா. ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். வச்சிட்டாராம், சீயோன்ல வச்சிட்டாராம். அதுதான் சீயோனை வந்து கடவுள் வந்து தேசமாக பார்த்து அந்த தேசத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்றாரு. ஏற்கனவே உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்பதாகவே அங்க ஒரு கல் வைக்கப்பட்டாச்சு. அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் அது என்ன செஞ்சதாம்? பரீட்சிக்கப்பட்டது, சோதிச்சு அறிஞ்சதாம் அந்த கல். வெளியேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளது, திட அஸ்திபாரம் உள்ளது. அதை யாருமே அசைக்க முடியாது. மாம்சத்துல பிசாசு வந்து, மாம்சத்துல வந்து இயேசு கிறிஸ்துவே உபவாசம் இருக்கும்போது பிசாசு சொல்றான், இந்த கல் அப்பமாக்கி சாப்பிடுங்கிறான். சோதிச்சு பார்க்கறான், அவர் அசையவே. அல்லேலூயா. மேல இருந்து குதிங்க அப்படிங்கிறான். நீங்க குதிச்சீங்கன்னா தேவதூதர்கள் உங்களை கையில தாங்குவாங்கங்கிறான். பிசாசு சொல்றான். ஆண்டவர் போனா உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பார்க்கறாங்க. அவர் அசைக்கவே முடியலங்க. அதான் வசனம் சொல்லுது, அவர் திட்ட அஸ்திபாரம் உள்ளவர். கல்வாரி சிலுவையில் அத்தனை பேரும் அடிச்சு காயப்பட்டு தொங்க விட்டு அப்படி 6 மணி நேரம் தொங்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. ஏதாவது வாயில தப்பான வார்த்தை பேசிடுவாரோன்னு உலகமும் பார்த்துக்கிட்டு இருக்குது, பிதாவாகிய தேவன் பரலோகமும் பார்த்துக்கிட்டு இருக்குது, பிதாவாகிய தேவனும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, பிசாசும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு தெரியாம செய்யறாங்க. என்ன வார்த்தை பாருங்க. அதான் சோதிச்சு பார்த்தா அவர் திட்ட அஸ்திபாரமானவர், வெளியேறப்பட்ட கல். இன்னைக்கு அதுதான் அவர் பரீட்சிக்கப்பட்டவர், திட்ட அஸ்திவாரமானவர். இன்னைக்கு உலகம் எங்கும் அவர் வெளியேறப்பட்ட கல்லா மாறிட்டார். ஹalleluya சொல்லுமா? ஹalleluya, ஹalleluya. அது சிற்ப வேலையெல்லாம் முடிச்சு ஒரே நாளில தேசத்துல இருக்கிற எல்லா பாவத்தையும் நீக்கி போடுங்க. அவர் என்னைக்கு சிலுவையில மரிச்சாரோ அன்னைக்கு உலகத்துல உள்ள எல்லா பாவமும் கழுவப்பட்டுச்சு. அவருடைய ரத்தம் பூமியில் உள்ள எல்லா மனுஷனுடைய பாவத்தை மூடிச்சு. தேவனுக்கும் மனுஷனுக்கும் என்ன வந்துச்சு? உறவு வந்துச்சு. அதுதான் பூமியிலே மனுஷர்கள் மேல பிரியமும், உன்னதத்துல தேவனுக்கு மகிமையும், பூமியிலே மனுஷருக்கு சமாதானமும், தேவனுக்கு பிரியமானவங்களா மாறினா போட்ட. அல்லேலூயா. என்ன சொல்றீங்க? இந்த கல் யாரு? இந்த கல் யாரு? இயேசு கிறிஸ்து. எவ்வளவு தெளிவா தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டு பாத்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசப்பா பத்தி லேசா நினைக்கிறோம். ஆமென். அதான் உலக மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவை பத்தி பேசுன பைத்தியக்காரங்கிறாங்க. அதான் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. இயேசுவை பத்தி சொல்றது, இயேசுவை பத்தி பேசுறது, இயேசுவை வாசிக்கிறது, இதெல்லாம் சுவிசேஷத்தின் ஒளிங்க. மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. நீங்க பைபிளை படிங்கன்னா படிக்க மாட்டேங்கிறீங்க. எந்த அளவுக்கு நீங்க பைபிளை படிக்கிறீங்களோ உங்க கண்கள் பிரகாசமாகும். அல்லேலூயா. எந்த அளவுக்கு நீங்க பைபிளை படிக்கலையோ உங்க கண்கள் அந்த அளவுக்கு மங்களா இருக்கும். அல்லேலூயா. இப்ப நாங்க பாருங்களேன், நாங்களே ஒரு கண்ணாடி போட்டுருக்கோம். 60 வயசு ஆயிடுச்சு. மாம்ச கண்ணை கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் மங்களா இருக்கு. என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? சோதரம். அப்ப கொஞ்சம் தெளிவா தெரியுமா கண்ணாடி போட்டுருக்கோம். அந்த ஆவிக்குரிய கண்ணில் கண்ணாடியே கிடைக்காது, ஆபத்தானது. இங்க கண்ணாடி போட்டுக்கலாம். ஆனா ஆவிக்குரிய கண்ணில் கண்ணாடி என்ன செய்ய முடியாது? போட முடியாது. ஒரே ஒரு கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடி வேதம். உங்களுடைய வேதம் என் கண்களுக்கு தீபமா, என் வழிகளுக்கு, என் பாதைக்கு தீபமாகும், பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. ஹல்லேலூயா. சங்கீதம் 119 105 வசனம் சொல்லுது, வசனே கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். வெளிச்சம், வேத வார்த்தை வெளிச்சம்.
அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு அப்படி பிரகாசமா. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஊருக்குள்ள போயிருந்தேன்னா எல்லாரும் சோத்ரையான்னு சொல்லிட்டு திரும்பி போகும்போது எனக்கு வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்கயா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மாறிக்கிச்சு காலம். இப்ப ஊர்ல பகுதி முக்கால் நாள் சபைக்கு போகுது. ஆமே. சோதனை ஆர்சி கோயிலும் இழுத்து முற மாதிரி வந்துருச்சு. சிஎஸ்ஓ கோயிலும் இழுத்துல ஒரு ஆள் இல்லை, அங்க இருக்கிற ஆளே இல்லை, எல்லாம் ஊழியக்காரனா மாறிட்டாங்க. ஆமே. சோதனை என் கூட ரட்சிக்கப்பட்ட 20 பேருக்கு 20ல இருந்து கிட்டத்தட்ட 40 பேர் எனக்கு முன்னால ரட்சிக்கப்பட்ட விஷயத்து கிட்டத்தட்ட 40 பேர் எங்க ஊர்ல இருந்து ஊழியக்காரங்களா வெளியே வந்திருக்காங்க. ஆமே. அல்லேலூயா. சோதனை இதுல என்ன அப்படின்னா எங்க செட்டுல நான் தான் முத இங்க ஊழியத்துக்கு வந்தேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வந்த உடனே எங்க சபை நடத்தின பாஸ்டர் ஆலயம் கட்டுறதுக்கு முன்னால இங்க சபை ஆலயம் கட்டிட்டோம். நம்ம எங்களை நடத்தின பாஸ்டர் திருநெல்வேலிக்காரு சோதரம். அவர் எங்களை தேடி வந்தாரு. அவர் பேரு சோதரம் ஸ்டீவன் பாஸ்டர் தான் எங்களுக்கு பாஸ்டராக இருந்தார். அவர் ஆலயம் கட்டுனதை வந்து பார்த்துட்டு சோதரம் அவருக்கு என்னை விடுறதுக்கு மனசே இல்லை. நான் சொன்னேன், பாஸ்டர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, போயிட்டு வரட்டா பாஸ்டர்? வேண்டாம் தோனி, நீ கூட இரு, என் கூட இரு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டேன். அல்லேலூயா. அப்புறம் திடீர்னு அவர் என்ன பண்ணாரு, இல்ல தோனி உன்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நானே சொல்லி ஜெபம் பண்றேன். எங்க பாஸ்டர் தான் என்னை ஜெபம் பண்ணி அனுப்பணும், நீங்க அழைச்சது உண்மையா இருந்தா அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னேன் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. அவர் கூப்பிட்டு வாங்க தோனி நான் ஜெபம் பண்ணிடுறேன், நீங்க ஊழியத்துக்கு போங்க அப்படின்னு. 20 பேர் சபையில இருந்து வெளியே வந்திருக்கிறோம். ஒரே ஒரு ஆளு பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு வந்தாலும் நான் தான். அதான் என்னை தேடி வந்தாரு. அன்னைக்குங்க நான் இல்ல, எங்க சோதிமா மட்டும் இருந்துட்டு வீட்டுல போய் பார்த்துட்டு என்ன ஜோதி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு எங்க அந்தோணி எங்க விசாரிச்சுட்டு ஆலயத்துல வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஊழியத்துக்கு போயிருக்காங்க பாஸ்டர் சொல்லிட்டு போனேன். அல்லேலூயா. வேதத்தை எடுத்தீங்கன்னா கண்கள் பிரகாசமா. இன்னையில இருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க, வேதத்தை படிச்சீங்கன்னா உள்ள இருக்கிற 2 கண்ணு பிரகாசமா. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்துக்கு எந்த வழியா போறது? பரலோகத்துக்கு போறதுக்குன்னு ஒரு வழி இருக்குங்க. அதான் சொன்னாரு ஏசப்பா சொன்னாரு, சிராஜ் சார் கவனிங்க, ஏசப்பா சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்படி என் வழியா ஒருவன் உட்பிரவேசித்தா அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இந்த உள்ளும் புறமும் அப்படிங்கிறது, இந்த புறமா இருக்கிறது இந்த உலகம். இந்த உலகத்தை பார்க்கிறது நம்முடைய இந்த மாம்ச கண்கள். அல்லேலூயா சொல்லுமா. ஆனா உள்ள இருக்கிற ரகசியங்கள், தேவனுடைய ராஜ்யங்களை பார்க்கிறதுக்கு ஒரு கண்ணு இருக்கு. அந்த கண்ணு தான் மன கண்கள். ஒரு கண்ணெல்லாம் இல்ல, அதுக்கு 2 கண்ணு தான். இப்ப எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருப்போம். இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு அப்படியே இருந்தாரா இல்ல மாறி இருந்தாரா? அப்படிதானே இருந்தாரு. இயேசுதான் நமக்கு ரோல் மாடல். ஒரு ஆளு நம்ம ஆளு தோமா, அவர் தொட்டு பார்த்தா தான் நம்புவேன். அப்படின்னா என்னோட ஆவி இது வந்துருச்சா அவளுக்கு நான் சந்தேகம், ஆவியா இருக்கும் பிசாசா இருக்கும் ஏதோ பூதமா இருக்கும் அப்படின்னு. ஆண்டு சொன்னா டே இங்க வாப்பா அப்படின்னாரு. தோமாவை இங்க வாப்பா அப்படின்னாரு. என் காயத்தை தொட்டு பாடுறாங்க. பார்த்தான். அதான் அவருக்கு சரீரம் இருக்கு, ஆவிக்குரிய சரீரமும் இருக்கு, ஜென்ம சரீரமும் இருக்கு. இந்த ஜென்ம சரீரங்கிறது வெளிப்பார்வையில் இருக்கிற நம்ம பார்வையில நம்ம வாழ்ந்து கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, சாப்பிட்டு புசித்து குடித்து தூங்கி எந்திரிக்கிற இந்த சரீரம் ஜென்ம சரீரம். அல்லேலூயா. ஆவிக்குரிய சரீரம் இருக்கு, அதை நம்ம தொட்டும் பார்க்கலாம். ஆண்டவர் பரலோகத்துல அதுக்கு சாப்பாடு, அது பரலோகத்தினுடைய சாப்பாடு தான் சாப்பிட முடியும். அதுக்கு தான் வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்லுது, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நான் அவர்களுக்கு புசிக்க கொடுத்தேன். பரலோகத்துல தேவதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த அந்த ஜீவ விருட்சத்தின் கனி பரலோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். எத்தனை பேர் ஆதாம் சாப்பிட்ட ஜீவ விருட்சத்தின் கனி சாப்பிடறதுக்கு ரெடியாகிறீங்க? அல்லேலூயா. ஒண்ணு சிலர் தான் கையை தூக்குறாங்க, வேணாங்கிறீங்களா? அவங்களை எல்லாம் வலுக்கட்டாயமா கூப்பிட வேண்டியது.
ஆதாம் ஏவாள் சாப்பிட்ட ஜீவ விருட்சத்தின் கனியை, ஏதேன் தோட்டத்துல அவங்க சாப்பிட்ட கனியை நம்ம எல்லாம் சாப்பிடலாம். ஜீவ நீரூற்று அண்டைக்கு கர்த்தர் நம்மளுக்கு நடத்தி செல்வாராம். அல்லேலூயா. சீக்கிரமா ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாரு. நல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் டிவி எல்இடி டிவி வச்சு உங்களுக்கு அந்த இதெல்லாம் போட்டு காமிச்சு பிரசங்கம் பண்ணாங்க. அல்லேலூயா. ப்ராஜெக்ட்ல வந்து சரியா தெரியல. நான் ப்ராஜெக்டை பாஸ்டர்கிட்ட வாங்கிட்டு வரும்போது இது 30,000, இதை வாங்குறதுக்கு நான் ஒரு எல்இடி டிவியே வாங்கிட்டு வந்திருக்கலாம். இது நல்லா இருக்கும், கொஞ்சம் பெருசா தெரியும். பார்த்தா இது இந்த லைட் வச்சு சரியா தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அதை போட்டு கண்டிப்பா உங்களுக்கு அப்படியே மனசுல புரியுற மாதிரி ஸ்தோத்திரம் உங்களை உருவாக்கணும்னு திட்டம் பண்ணியாச்சு. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். கல் ரெண்டு ரகசியத்தையும் பேசியிருக்கிறோம். கல்லுங்கிற ரகசியத்தையும் பேசியிருக்கிறோம். கல்லுங்கிறது யாரு? அந்த கல்லு மேல 7 கண்கள் வைக்கப்பட்டிருந்தது. இந்த 7 கண்ணும் அவரை பார்த்து கொண்டே இருந்துச்சு. ஆமென். அது யாரு? அது பிதா. ஆமென். பரிசுத்த ஆவியாகிய தேவன், பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அந்த 7 கண்களும் தேசத்துல அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகள். பரிசுத்த ஆவியானவருக்கு 7 கண்கள் இருக்கிறது. அதுதான் பூரணமாக்குறது நம்மளை. இயேசுவை பூரணமாக்கிட்டு அந்த சிற்பமாக்கிருச்சு. கல்ல செதுக்கி சிற்பமாயிருச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே நாளில இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தையும் கழுவினார். உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் கழுவினார். இயேசு கிறிஸ்து சகல பாவங்களை சுத்திகரித்தார். எவ்வளவு பெரிய ரகசியம் பார்த்தீங்களா? மறைஞ்சிருந்தது. அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இன்னொரு ரகசியம் இருக்குன்னா, அதுல என்ன இருக்குன்னா, ஏசியா தீர்க்கதரிசி சொல்றாரு, இயேசு பிறக்கிறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னால தீர்க்கதரிசனம் சொன்னவர் ஏசியா. அவர் சொல்றாரு, அது பரீட்சிக்கப்பட்டது. அப்படின்னா என்ன இருக்கும்? அது டெஸ்ட் பண்ணியாச்சு, அது சோதிக்கப்பட்டாச்சு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சோதிச்சாச்சா? அப்படிதான் சொல்லுது. அல்லேலூயா. அது வசனம், இன்னொரு வசனம் வார்த்தை சொல்லுது, அது திட்ட அஸ்திவாரம் உள்ளது, யாரும் அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. நான் நினைச்சேன், நம்ம எல்லாம் மனுஷர்கள் தானே, விளைவின் நமக்கு ஒன்றும் இருக்கும்ல. அல்லேலூயா. என்ன ஆண்டவரே இப்படி கிறிஸ்தவனை அடிச்சு கொண்டு நீங்க பார்த்துட்டே இருக்கீங்களோ, எதுவுமே செய்ய முடியாதா அப்படின்னு சோத்துறாங்க. 20,000க்கு மேல ஈராக்கில் கொண்டு இருக்காங்க. சோத்துறாங்க. அப்பப்ப நியூஸ்ல பார்த்துக்கிட்டு நீங்க நியூஸ்ல நல்ல நியூஸ்களை பாருங்க. உலகத்துல ஆகாத போகாதெல்லாம் பார்த்து வேஸ்ட். உங்க கண்கள் இருதயத்தை கற்றுக்கிறாரு. அல்லேலூயா. வட இந்தியாவில் மிஷினரிங்கிற மரணத்தை நிறைய பேருக்கு வெளியில மீடியாவில் வரவே இல்லை. ஆனா அந்த போன ஊழியக்காரனுடைய செய்தி மூலமா தான் நம்ம கேள்விப்பட்டோம். அல்லேலூயா. கொடூரமான சாவுகள்ல நிறைய ஊழியக்காரன் மறிச்சிட்டு இருக்கிறாங்க. ஊழியக்காரனுடைய மனைவி, ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் சொல்லப்படுகிறாங்க. ஆமென். எனக்கு இருதயத்துல ரொம்ப சோர்வா இதெல்லாம் பார்க்கும்போது, ஆண்டவர்கிட்ட வல்லமே இல்லையா, கடவுள் பேசவே மாட்டாரா, செய்யவே மாட்டாரா அப்படின்னு நான் நினைச்சு ஜெபம் பண்ணுவேன் அதுக்காக. அதனால அந்த பாரத்தோட ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது வசனம் சொல்லுது. இந்த வசனம் எனக்கு அப்படி படிச்சுன்னு கண்ணில் படிச்சு, அவர் திட அஸ்திபாரமானவர், யாரும் அவர் என்ன செய்ய முடியாது, அவர் கரெக்டா செய்வார். அல்லேலூயா. அவர் திட அஸ்திபாரமானவர். இனிமேல் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் அவர் செஞ்ச அந்த தியாகத்தை இனி ஒருத்தர் எவனும் செய்ய முடியாது. எவனுமே செய்ய முடியாதையே செய்து வந்துட்டாருன்னா, இனி இந்த உலகத்துல இந்த கூமுட்டையை மாத்துறதுக்கு அவருக்கு 1 செகண்ட் போதும். துன்மார்க்கனை மாத்துறதுக்கு அவர் 1 செகண்ட் போதும். சபையை பாழாக்குற சவுல் ஆண்டவர் சவுலா மாத்துனவர். ஒரே அடினா ஆண்டவர் கண்ணு ரெண்டுமே கொண்டா போச்சு அவனுக்கு.
சொன்னாரு, டேய் முள்ளுல உதைக்க, நீ எங்க உதைக்கிற? நீ உதைக்கிற எங்க உதைக்கிற? முள்ளுல உதைக்கிற. வலி எனக்கு இல்லடா உனக்குனாரு. முள்ளுல உதைச்சா யாருக்கு வலி? உனக்கு தேடா வலி அப்படின்னா. இது ரொம்ப பேருக்கு புரியல. விசுவாசிகளை, கிறிஸ்தவர்களை அவன் அடிச்சு கொள்றான்னு நினைக்கிறான். ஆனா வலி அவனுக்கு இல்ல, அவனுக்கு தான் வலி, உதைக்கிறவனுக்கு தான் வலி. அல்லேலூயா. நாலு நம்ம பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் படுகிற வேதனை பார்க்கும்போது கஷ்டமா இருக்குது. கர்த்தர் எல்லாரும் அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா. அதுதான் வாரத்தில் ஒரு நாள் ஒரு வார உபவாசம் வந்து ஜெபம் பண்றோம். நீங்க முடிஞ்சா ஃப்ரீயா இருக்கணும் வந்து கலந்துக்கங்க. கர்த்தர் சித்தமானால் கர்த்தர் நம்ம கைகளை ஆசீர்வதிக்கும் போது ஒவ்வொரு நாளும் டெய்லி 4 மணி நேரம் இங்க ஜெபம் நடக்கிறதுக்காக நாங்கள் தீர்மானித்துக் கொண்டோம். அல்லேலூயா. டெய்லி 4 மணி நேரம் மிஷனரிகளுக்காக, தேசத்துக்காக, பரிசுத்தவான்களுக்காக, சபை வளர்ச்சிக்காக, சுவிசேஷத்துக்காக சோத்திரம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறோம். அது கர்த்தர் நம்ம கொடுத்த அழைப்பு. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். இப்போ நம்ம கேட்ட சத்தியம் 1 கல்லு. ஆமென். சோத்திரம். தானியேல் சொன்ன தீர்க்கதரிசனம் இதுல நிறைவேறி இருக்கு. அதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. பேசுறதுக்கு நேரம் இல்லை. சோத்திரம். ஏசியா தீர்க்கதரிசனம் சொன்னதான் நம்ம பார்த்துருக்கிறோம். சகரியா சொன்ன தீர்க்கதரிசனம் தான் பார்த்துருக்கிறோம். இன்னும் தானியேல் தீர்க்கதரிசனம் சொன்னது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஆமென். ஆனா கல்லுங்கிறது யாரு? அல்லேலூயா. அல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிங்க. எபேசியர் 2:20. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய். அதுக்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல். ஆமென். அதுக்கு மேலதான் எல்லாருடைய கல். அல்லேலூயா. அந்த கல் விலையேறப்பட்ட கல், ஸ்திர அஸ்திவாரமான கல், பரீட்சிக்கப்பட்ட கல், திட்ட அஸ்திவாரமானது. அல்லேலூயா. அந்த கல் கர்த்தர் சபைக்கு அதுதான் மூலைக்கல். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வாரம் சோத்திரம் அடுத்த தீர்க்க தரிசனங்களை பார்ப்போம். ஆமென். கண்கள் பிதாவாகிய தேவனுக்கு, பரிசுத்த தேவனுக்கு எத்தனை கண்கள்? கண்களையும் கல்லையும் நம்ம பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு எனக்கு எத்தனை கண்ணு? 4 கண்ணுங்க. 2 கண்ணை குருடாக்கிறாதீங்க. 2 கண்ணு உங்களுக்கு எனக்கு நல்லா இருக்கு. இந்த 2 கண்ணை வச்சு இன்னொரு 2 கண்ணை பிரகாசமாக்கணும். அல்லேலூயா. கட்டாய வேத வசனத்தை படிங்க. கர்த்தர் உங்கள் மனக்கண்களை பிரகாசமாக்குவார். எபேசியர் 1:19 படிங்க. பவுலுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவரிடத்தில் நடப்பித்த நமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான கண்களை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் பண்றாரு. உங்களுக்கு எனக்கு என்ன கண் இருக்கணும்? பிரகாசமான கண் இருக்கணும். கடவுளை பத்தி அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்படித்தான் கடவுள், இவர்தான் கடவுள். அல்லேலூயா. அது எங்க இருக்குன்னா வேதத்துல தான். வேதத்தை நீங்க படிச்சா தான் மனக்கண்கள் உங்களுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. கடவுளை நீங்க முகமுகமா பார்க்கலாம். பார்க்கலாமா? முடியாதா? முடியும். அல்லேலூயா.